சொல்லுங்க சார். சார், சார் தான் அந்த பார்ட்டி. இந்த பேப்பர்ல அவர் ஒரு கையெழுத்து போடணும். மற்றதை நீங்க பார்த்துக்குங்க. லாக்அப்ல செத்து போயிட்டாருன்னு பேர் வந்துடக்கூடாது. வேற என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. இன்ஸ்பெக்டர், பெரிய தப்பு பண்றீங்க. நான் இந்த சொசைட்டில பெரிய அந்தஸ்துல இருக்கவன். அப்படியெல்லாம் நீங்க என்ன ஒன்றும் பண்ணிட முடியாது. எங்க வீட்டுக்கு போன போடுங்க, எங்க லாயரை வர சொல்லுங்க. லாயர்லாம் காலையில் தான் வருவாங்க. அது வரைக்கும் நீ என் கஸ்டடி தான். சார் நீங்கள் போங்க சார், இவனை நான் பார்த்துக்கிறேன். இது எப்படியா? சார், ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க சார். நான் சும்மா விட மாட்டேன். ஹை கோர்ட்டுக்கு போவேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன். என் பக்கம் எந்த தப்பும் இல்லை நிரூபிப்பேன். பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். வேணாம். அப்படியா? நீங்க அவ்வளவு தூரம் போவீங்களா? சிலை கடத்துவீங்க, நாட்டோட செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிப்பீங்க. உங்களை ஸ்டேஷன்ல வச்சு கொஞ்சுவாங்களா? யோ கான்ஸ்டபிள், யோ இந்த ஆள டேபிள்ல படுக்க வைங்கயா. சார், என்ன சார் இது? சார் சார் விடுங்க சார். சார் வாங்க சார், வாங்கங்கறல சார். சார், என்ன சார் அநியாயம் இது? விடுங்க சார். வாங்க சார். விடுங்க சார். விடுங்க. வாங்க கட்டியா. விடுங்க. என்னையா நல்லா கட்டியிருக்கீங்களா? கட்டியிருக்கோம் சார். நல்லபடியா? அசையாம அப்படி. சார், நீங்க பண்றது தப்பு சார். யோ நல்லா அமுக்கிங்க. போடுறியா? போடுறியா? டேய், இப்போ அது கையெழுத்து போடுறியா? போட மாட்டேன். நான் செய்யாத தப்புக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன். போட மாட்டேன்? போட மாட்டேன்? புரியாம அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, வேணாம் வேணாம். ஐயோ, அவரு பாவம், தயவு செஞ்சு அடிக்காதீங்க. ஐயோ வேண்டாங்க. ஐயோ எங்க அடிக்காதீங்க. ஐயோ ப்ளீஸ் அடிக்காதீங்க. வேணாம், சொன்னா கேளுங்க. வேண்டாம் பொன்னி, வேணாம். பொன்னி, பொன்னி என்னாச்சு? பொன்னி அழுகுற? என்னாச்சு? யாரு அடிச்சா? அண்ணி, அவரு லோக்கப்ல அடிக்கிறாங்க அண்ணி. சுத்தி போலீஸ் 4-5 பேரை நின்னு போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு. வாங்க முதல்ல போய் அவரை காப்பாத்தலாம். பொன்னி, பொன்னி கனவு கண்டியா? இல்ல, இது கனவு இல்ல, நிஜம் நிஜம். அவரை அப்படியே கட்டி போட்டு ஒரு 4-5 போலீஸுங்க அங்க அவரை சுத்தி நின்னு அடிக்கிறாங்க. ஐயோ, அவரு கதறாரு. அப்படியே ரத்தம் செதறது உயிர் போற அளவுக்கு. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. இத பாரு பொன்னி, இங்க பாரு. நான் எல்லார்கிட்டயும் பேசிட்டேன். தம்பி மேல கையெல்லாம் வைக்க மாட்டாங்களா? என்னமோ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு, அதனால கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த சிலை எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா விட்டுருவாங்க. இங்க பாரு பொன்னி, நீ பயப்படுற மாதிரிலாம் அவரை அடிக்க மாட்டாங்க. இல்ல நீ, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. அவரு நிஜமா இப்படி அடிக்காம கனவுல அப்படி வராது. வாங்க நம்ம ஸ்டேஷனுக்கு போய் அவரை உடனே கூட்டிட்டு வரலாம். இங்க பாரு பொன்னி, ராஜாராம் ஒரு பெரிய கம்பெனில முதலாளி. அவன் மேல யாரும் அப்படி கை வச்சிட முடியாது. நீ பயப்படாத. இங்க பாரு, எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனால தானே நான் பேசாம இருக்கேன். இல்லைன்னா ராஜாராம ஸ்டேஷன்ல விட்டுட்டு நான் இங்க இருப்பேனா? ஆமா பொன்னி, இங்க பாரு, நம்ம செந்தில் இருக்கான்ல, அவனும் அவங்க அப்பாவும் கூட நம்ம கம்பெனி மேனேஜர் கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து இப்ப அம்மா சொன்னதுதான் சொல்லியிருக்காங்க. பொன்னி, இங்க பாருடி, நீ மனசை போட்டு குழப்பிக்காதடி, சரியா? அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாது, நீ பயப்படாம இரு. நம்ம காலையில போய் பாத்துருவோம் அண்ணனை, சரியா?
நீ தைரியமா இருந்தாதான் அவர் தைரியமா இருப்பாரு. நீ இப்படி கண்ணீர் சிந்திட்டு இருந்தனா அது அவரை பலவீனம் ஆக்கிடும். கண்ணை துடைச்சுக்க, அழாத, தைரியமா இரு. இவர் கேஸ்ல வாணியக்கா வாதாடினா கூட அவரை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருவாங்க, நான் தைரியமா இருப்பேன். ஆனா அவங்களும் கேஸ் விஷயமா வெளியூர்ல இருக்காங்க, வேற யாரையோ வச்சு வாதாட வேண்டி இருக்கு. அதை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்குக்கா. விதி எங்களுக்கு எதிராக சதி பண்ணுதோன்னு என் மனசுக்கு தோணுதுக்கா. பாரு, அது கவர்மெண்ட் கேஸ். வேற ஒரு கேஸ்னா கூட நான் அக்காவை வர வச்சிருப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் என் அக்காவோட அசிஸ்டன்ட் இந்த கேஸை நடத்திட்டோம். மேற்கொண்டு இந்த கேஸ் போச்சுன்னா அக்கா வாணியை வச்சு இந்த கேஸ் பாத்துடலாம். இந்த பாரு, இன்னைக்கு இந்த கேஸ நடத்தலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க. மெயின் கேஸ் அப்புறம் தான் வரும். அதுக்குள்ள என் அக்கா வந்துடுவாள், நீ உனக்கு கவலைப்படாத. சரி சரி, நீ அழாத. வா, உட்கார். வா, உட்கார் உட்கார். அரசாங்க வக்கீல் தன் வாதத்தை தொடங்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். கணம் நீதிபதி அவர்களே, இந்த வழக்கு இன்று இந்தியாவெங்கும் பற்றி எறிந்து கொண்டிருக்கும் ஒரு வழக்கு. இந்த வழக்கு நமது தேசத்தின் தொன்மை மீது, நமது தேசத்தின் ஆன்மாவின் மீது, நமது தேசத்தின் ஆன்மீகத்தின் மீது சிறிது கூட மரியாதை இல்லாத ஒரு கூட்டத்தை பற்றிய வழக்கு. இதோ குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கின்றாரே திரு ராஜாராம் அவர்கள். இவர் சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் பெரிய தொழிலதிபராகவும் இருக்கின்றார். ஆனால் அந்த போர்வையில் இவர் செய்வதெல்லாம் சிலை திருட்டு சம்பந்தப்பட்ட வேலைகள் தான். எனவே இப்படிப்பட்ட குற்றத்தை செய்த இந்த ராஜாராமுக்கு அதிகபட்ச தண்டனையாக 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட வேண்டும் என்று தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எதிர்தரப்பு வக்கீல் தன் வாதத்தை முன்வைக்கலாம். எஸ் யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் ராஜாராம் உயர்ந்த அந்தஸ்திலும் சமூகத்தில் நல்ல ஒரு பேரிலும் இருக்கிறார் என்பதை எதிர்கட்சிக்காரரை ஒப்புக்கொள்கிறார். இதுவரை எந்த சிறு தவறும் செய்ததில்லை என்பதும் குற்ற வழக்கு எதிலும் ஈடுபட்டதில்லை என்பது உலகறிந்த விஷயம். இப்படி இருக்க அவர் வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டவர்கள் செய்த சதிதான் இந்த வழக்கு என்பதை கணம் கோட்டாரிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஐம்பொன் சிலை பொன்னி மில்ஸ்க்கு சொந்தமான வேனில் இருந்தது என்பதை தவிர அவர் மீது வேறு எந்த குற்றப்பின்னணியும் இல்லவே இல்லை. எனவே நீதிபதி அவர்கள் இந்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்று முடிவு செய்து இந்த வழக்கை தயவு செய்து ரத்து செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.
ஒருவரின் சொந்தமான வாகனத்தில் ஐம்பொன் சிலை இருந்தது என்பதற்காக அவரை குற்றவாளியாக கருத முடியாது. அதை அவர் விற்பதற்கு முயற்சி செய்திருந்தாலோ அல்லது அவரது வங்கிக் கணக்கில் தவறான பண பரிவர்த்தனைகள் நடந்திருந்தாலோ அதற்கு ஆதாரங்கள் இருந்தால் மட்டுமே அவரை குற்றவாளியாக கருத முடியும். எனவே அரசு தரப்பு வக்கீல் அதற்கான ஆதாரங்கள் இருந்தால் அதை சமர்ப்பிக்கலாம். எஸ் யுவர் ஆனர். சார் அதை கொடுங்க. இந்தாங்க சார். கனம் நீதிபதி அவர்கள் இந்த உரையாடலை கேட்கும்படி தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். என்ன ராஜேஷ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ராஜாராம்ஜி. தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? இங்கேருந்து மெட்டீரியல்ஸ் வைசாக் அனுப்பிட்டேன். அது கண்டெய்னரில் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கோம். மெட்டீரியலை பார்த்துட்டு எனக்கு உடனே கால் பண்ணுங்க. அது என்னோட பாக்கியம் ராஜாராம்ஜி. மெட்டீரியலை பார்த்துட்டு நான் உடனே கால் பண்ணுறேன். போன்ல இருக்கிற உரையாடல் உங்க உரையாடல் தானே? ஆமாம் சார், அது என்னோட தான். யூகேல இருக்க பிஸ்னஸ் பார்ட்னர் ராஜேஷ் சர்மாட்ட பேசினது. அப்படின்னா இத வாய்ஸ் உங்களுக்கு தான், எந்த மாற்றம் இல்லை, அப்படிதானே? ஆமாம் சார், என்னோட தான். நான் அவர்கிட்ட பிஸ்னஸை பற்றி தான் பேசியிருக்கேன். நான் மெட்டீரியல்ஸ்னு சொன்னது இருங்க சார், டெக்ஸ்டைல்ஸ். எதுக்கு அவசரப்படுறீங்க? இருங்க. கனம் நீதிபதி அவர்களே, இப்போ இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணுங்க. கேளுங்க. ராஜேஷ், அந்த கண்டெய்னருக்குள்ள வழக்கம் போல வேற ஒரு பார்சல் இருக்கு. அதை கவனமா எடுத்துரு. வேற ஆளுகளை வச்சு எடுக்காம நீயே போய் எடுத்துரு. அந்த ஒரு பார்சலுக்காகத்தானே இவ்வளவு மெட்டீரியல் வர வைக்கிறோம். இந்த தடவை ஒரு நடராஜர் சிலை அனுப்பியிருக்கேன். 1000 வருஷம் பழைய சிலை. தஞ்சாவூர் பக்கத்துல புழக்கத்துல இருக்க கோயில்ல இருந்து எடுத்தது. ஓ, அதுல அப்படி என்ன சக்தி இருக்கு ராஜாராம்? ரொம்ப சக்தி வாய்ந்த சிலை. அதை நல்ல விலைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. ராஜாராம்ஜி, அதை பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம். விலையை மட்டும் கோட் பண்ணுங்க. அது என்ன விலையோ நம்மளுக்கு கரெக்டா ரெடி பண்ணி கொடுக்குறான். இந்த தடவை இந்த டீல்ல 30 கோடி ரூபாயாவது எனக்கு வந்து சேரணும். அதை மட்டும் பாத்துக்க. அந்த ரெஸ்பான்ஸ் நான் எடுத்துக்கிறேன் ராஜாராம்ஜி. அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். எனிவே, தேங்க்யூ சோ மச் ராஜாராம். ஐயா, இது என் குரல் இல்லையா? முதல்ல பேசுறது மட்டும்தான் என் குரல். இது வேற யார் குரலுங்க? ஐயா, சத்தியமா நான் இதை பேசலைங்க. ஐயா, என்ன பழி வாங்குறதுக்காக யாரும் இந்த சதி வேலையை பண்ணிருக்காங்க. அந்த உரையாடல் தொடர்ச்சியா நீங்க தானே பேசியிருக்கீங்க. இந்த குரல் எங்களுக்கே உங்க குரலா தான் தெரியுது. ஐயோ கடவுள் சத்தியமா, நான் சட்டத்துக்கு போறமா எதுவுமே பண்ணது இல்லைங்கயா. ஐயா, நான் உடைச்சு நேர்மையா சம்பாரிச்சு சொத்துதாயா என்கிட்ட இருக்கிறது. வேற எந்த பணமும் இல்லையா. நான் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு வாழ்றவையா. ஐயா, சத்தியமா அது ஏன் குரல் இல்லையா? நம்புங்கய்யா. ஐயா, ஐயோ கடவுளே, பார்த்தா ஐயோ ஒன்னும் இல்லை பார்த்துக்கலாம்.
குற்றத்திற்கான அடிப்படை முகாந்திரம் இருப்பதால் இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. திரு ராஜாராமை 15 நாள் சிறையில் அடைக்கும்படி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அது மட்டுமல்லாமல் அவர் நிறுவனத்துடைய மற்றும் அவரது குடும்பத்தாருடைய அனைத்து வங்கி பரிமாற்றங்களையும் நிறுத்தி வைக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. Court is adjourned. சரி வா போலாம். வராது. அப்பா ராணிமா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. என் பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. ஐயோ, நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியாதா ராஜாராம்? பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ணிதான் எங்களுக்கு சொல்லணுமா? எங்க மனசுல நீங்க எப்பவும் நிரபராதி தான், சரியா? அப்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா. உங்க நேர்மையும் சத்தியமும் தான் எங்க ரத்தத்திலையும் ஓடுதுப்பா. மாமா, சின்ன குழந்தையில இருந்தே உங்க வீட்டுல ஓடி ஆடி விளையாண்ட பொண்ணுனா இந்த மாதிரி நிலைமையில உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும். அங்கிள், கொஞ்ச நாளா தான் எனக்கு உங்களை தெரியும். கொஞ்ச நாளா தான் உங்களோட நான் பழகி இருக்கேன். உங்களை நான் என் தெய்வமா தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க இப்படி அசிங்கமான காரியெல்லாம் பண்ணுவீங்களா? நாங்க எல்லாருமே உங்க கூடவே இருப்போம் அங்கிள். நீங்க தைரியமா இருங்க. என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தின கடவுள் அங்கிள் நீங்க. நாங்க கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்போம். ராஜாராம், யாரோ பெருசா உங்களுக்கு எதிராக சதி பண்ணிருக்காங்க. எப்படி இவ்வளோ நாளா இந்த சதியை பத்தி தெரியாம இருந்தீங்க? இது ஏதோ 1-2 நாள்ல பண்ண சதி மாதிரி தெரியல. பல நாள் திட்டம் போட்டு இந்த சதியை பண்ணிருக்காங்க. உங்க நிழல் மாதிரி உங்க கூடவே இருக்கிற ஒரு எதிரி தான் இத பண்ணிருக்கணும். பாருங்க, இப்ப நடந்தது எதையும் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்த தடவை இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது சிங்க மாதிரி என் அக்கா பாணி இருப்பா. சதி எங்க நடந்திருந்தாலும் எப்படி நடந்திருந்தாலும் அதை செஞ்சவங்க கண்டிப்பா ஓடி ஒளியுவாங்க. பாருங்க, அக்காவோட வெற்றிக்கு தேவை
நியாயமும் தர்மமும் மட்டும்தான். அது உங்ககிட்ட நிறைய இருக்கு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த நம்பிக்கை மட்டும்தாம்மா ஆ, இப்ப எனக்கு ஒரே ஆறுதல். ஆ. நான் அந்த நம்பிக்கையோடய போறேன். இந்த பாருங்க, நீங்க மனசுல தெம்போட போங்க. உங்க அவமானத்தை தொடச்சு நீங்க நிரபராதின்னு தலை நிமிர்ந்து நடக்க வைப்பாயா அக்கா. நீங்க போங்க, ஒண்ணு கவலைப்படாதீங்க. சரிங்கம்மா.